நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றினீரையா, கனி
நிறைவாக என்னை நீர் தேற்றினீரையா. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை, மீண்டும் இந்த நற்கருணை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இந்த ஒரு சிறு மணித்துளிகள் நீங்கள் செலவிட திருவுளமாக இருக்கிறீர்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் நீங்கள் ஆண்டவருக்கு எடுத்து வச்ச இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு கோப்பை தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கு கைமாறு பெறாமல் இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை நிறைவை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளில் நம்மளுடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். கிறிஸ்துக்கு பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நற்செய்தி பகுதியின் வழியாக நமக்கு கூறுவது வாழ்வு தருவது தூய ஆவியே. இதோடு நிறுத்தியிருந்தால் பிரச்சனை இல்லை. பரிசுத்தாவி தான் வாழ்வு கொடுக்குறாரு, வாழ்க்கை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதோடு ஆண்டவர் என்ன சேர்க்குறாரு பாருங்கள், ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. இந்த ஊனியல்பு அப்படின்றது நம்ம சாதாரணமாக தமிழில் பெருசாக பயன்படுத்துறது இல்லை. ஊனியல்புன்னா என்ன? பழைய தமிழில் மாமிசத்தினுடைய இயல்பு. மாமிசம்னா என்ன? ஃப்ளஷ், உடம்பு. அப்போ இந்த உடலை சார்ந்த காரியங்களை தான் ஊனியல்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டெய்லி காலையில் எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், ஓடுறோம், ஒடியாடுறோம், உட்காடுறோம், எந்திரிக்கிறோம். இது எல்லாமே எது சம்மந்தப்பட்டது? ஊனியல்பு சம்மந்தப்பட்டது. அப்போ பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுது? ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஏன் இதை சொல்கிறார் ஆண்டவர்னா, மனிதர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்னா, நல்லா இருக்கணும்னா உடம்பை பார்த்துக்கிட்டா போதும், நம்ம வாழணும், நம்ம பெருசாக நம்ம சாதிக்கணும், உலகத்தில் ஒரு பெரிய நிலைமையில் வரணும்னா உடம்பை பார்த்துக்கிட்டா போதும். அது என்ன மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தாலே ஒரு சில பேருக்கு துருன்னு இருக்கும். என்ன துருன்னு இருக்கும்? ஏதாவது ஒரு ஹெல்த் டிப் சொல்லிடணும். ஃபாதர் எப்படியாவது குறைச்சிருங்க ஃபாதர், நீங்கள் அப்படியே பெருத்துக்கிட்டே போகிறீங்க ஃபாதர், ஒன்று வெடிஞ்சிட போகிறீங்க ஃபாதர்லாம் பேசுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க ஃபாதர், அ ஃபிட் மேன் இஸ் அ ஹெல்தி மேன் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ரெகுலராக ஜிம்முக்கு போகிறவன் 40 வயசில் செத்து போகிறான். இதில் இந்த இன்னொரு கோஷ்டி இருக்குது. ஃபாதர் டெய்லி யோகா பண்ணுங்க. ஐயோ கடவுளே, கிறிஸ்தவர்கள் யோகா பண்ணக்கூடாதுன்னு கத்தோலிக்க திருச்சபை எத்தனையோ வருஷம் முன்னாடி சொல்லிருச்சு. 30-40 வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. காங்கிரிகேஷன் ஆஃப் த டாக்டரின் ஆஃப் ஃபெய்த் யோகாலாம் பண்ணக்கூடாதுப்பா, அது பிசாசு, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. இன்னமும் யோகா பண்ணால் உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்? யோகா பண்ணவெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் தான் கிடக்கிறான். பைபிள் சொல்லுது ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸசைஸ் பண்ணிக்கங்க, எவ்வளோ வேணால் ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கங்க, எவ்வளோ வேணால் ஓடுங்க, எவ்வளோ வேணால் ஒடியாங்க, உங்கள் ஊனியல்புனால் நீங்கள் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலலாம் நீங்கள் அப்படிலாம் வாழலாம் முடியாது. ஊனியல்பு ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆண்டவர் உங்களுக்குன்னு தேதியை நிர்ணயிச்சிட்டாருன்னா நீங்கள் என்ன பிடிச்சி இழுத்தீங்கனாலும் போக வேண்டிய நாளுக்கு நீங்கள் போய் தான் சேருவீங்க. அப்போ எது வாழ்க்கை கொடுக்குதுன்னா, பைபிள் சொல்லுது பாருங்க, இந்த வசனம் சொல்லுது வாழ்வு தருவது தூய ஆவியே. அதில் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா
வாட் கிவ்ஸ் லைஃப் இஸ் த ஸ்பிரிட். இது எந்த ஆவியை குறிக்குது? நம்ம உடலுக்குள்ள இந்த உடலை இயக்கிற ஒரு ஆவி இருக்குதுல்ல, அந்த ஆவியை குறிக்குது. த ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் லைஃப். அதான் வசனம் சொல்லும் இங்கிலீஷில், இட் இஸ் த ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் லைஃப். அந்த ஆவி தான் நமக்கு வாழ்வு கொடுக்குது. இந்த உடம்பு ஒன்றுத்துக்கு பிரயோஜனப்படாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, மொட்டை அடிச்சுக்கிறீங்களா அடிச்சுக்கோங்க, வேல் குத்திக்கிறீங்களா குத்திக்கோங்க, தீ மிச்சுக்கிறீங்களா மிச்சுக்கோங்க, இங்கேருந்து வேலைங்க நீங்கள் நடந்து போய்க்கிறீங்கன்னா போய்க்கோங்க, செருப்பு போடாமல் நடக்கிறீங்களா நடந்துக்கோங்க, அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆமாம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதெல்லாம் பண்ணுற தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்கிறேன், ஒரு பொருத்தங்களுக்காக செய்கிறேன், ஒரு சில அப்படி ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இதனால் பெரிய லாபம் வரும் அப்படிலாம் சொல்லவே முடியாது. வாழ்வு தர்றது தூய ஆவி தான், அது நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆவி தான். ஊன் இயல்பு ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஏதோ 1-2க்கு உதவுனா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆண்டவர் சொல்கிற ஒன்றுத்துக்கு உதவாது. அப்போ எப்படி தான் வாழ்வு இருந்தால் பரிசுத்தாவி ஆவி இருக்கணும். ஒருவனுக்குள்ளே வாழ்வு தர்ற ஆவி இருந்ததுன்னா அவன் நல்லா இருப்பான். அதனால தான் பாருங்கள், இந்த ஊனுடல் சாகுது, நம்மளுடைய ஆத்மத்துக்கு மரணம் கிடையாது. ஏன்? அந்த ஆத்மத்தில் தான் ஆண்டவருடைய ஆவி இருக்குது. வசனமே இருக்குது, பிரியமானவனே பாட்டு இருக்கு இல்லையா, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஏன் உன் ஆத்மா ஏன் வாழுது? ஏன்னா ஆண்டவர் கொடுத்த ஆவி அந்த ஆத்மத்துக்குள்ளே இருக்குது, அதனால அது வாழ்ந்துருது. இந்த ஊனியல்பில் அந்த ஆவிக்குரிய செயல்பாடு, அந்த ஆவி நிறைஞ்சில்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஊனியல்பு சாகத்தான் போகிறது. ஊனியல்பு ஒன்றுக்கு உதவாது, வாழ்வு தருவது ஆவியே. இப்போ கேள்வி என்னென்னா, இந்த வாழ்வு தரும் ஆவியை எப்படி பெற்றுக்கொள்கிறது? திருப்பி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. எப்படி? நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை நான் உள்வாங்கிறேனோ அந்த அளவுக்கு வாழ்வு தரும் ஆவி எனக்குள்ளே இருப்பார். நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் நல்லா வாழணுமா, சந்தோஷமாக இருக்கணுமா, நீரோடி வாழணுமா, பைபிள் சொல்லுது எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே தங்குமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுக்குற ஆவி உங்களுக்குள்ளே தங்கும். நல்லா பாருங்கள், ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க, அது செபஸ்தியாராக இருக்கட்டும், அந்தோனியாராக இருக்கட்டும், கத்தோலிக்க திருச்சபை எல்லா புனிதர்களாக இருக்கட்டும், ஆண்டவரோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஆவியின் வல்லமையில் நிறைஞ்ச பெரிய அற்புத அதிசயங்களை செஞ்சாங்களோ, இவங்க எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கிறவங்களாக இருந்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தாங்களோ அதே அளவுக்கு அந்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பினாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆவியின் வல்லமையினால் நிரம்பி இருக்கணுமா? திருத்தூதர்கள் செய்த அற்புத அதிசயங்களை நீங்களும் செய்யணுமா? என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வாழ்வு தருகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இதயத்தில் கொண்டு இருக்கணும். ஆண்டவருடைய வசனம் உங்களை மனசையும் இதயத்தை நிறைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவரின் ஆவியானவர் உங்கள் வாழ்வை நிறைக்க வைத்திருப்பார், அப்படியே நிரப்பிடுவார். அதுக்கப்புறம் உங்கள் வாயிலேருந்து பேசுகிற வார்த்தையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நடக்கிறதெல்லாம் அற்புதமும் அதிசயமும் தான் இருக்கும். இதை தான் மார்க் எழுதின நற்செய்தியில் கடைசி வசனத்தில் பார்க்குறோம். எங்கெல்லாம் திருத்தூதர்கள், நல்ல கவனிங்க, எங்கெல்லாம் திருத்தூதர்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்றார்களோ, பைபிளில் போட்டிருக்கு, மார்க் எழுதின நற்செய்தி கடைசி வசனம் தான் போட்டிருக்கு, ஆண்டவர் இயேசு என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அவங்க கூட நான் இருக்கிறேன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அற்புத அதிசயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அவங்க எங்கே போனாலும் அவங்க பின்னாடி அற்புதங்கள் அதிசயங்களும் அவங்கள பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்ததுதான். ஏன்? ஏன்னா வாழ்வு தர்ற ஆவி அவங்களுக்குள்ளே இருந்ததுனால அற்புதமும் அதிசயமும் ரொம்ப இயல்பு, ரொம்ப சகஜம். உங்கள் வாழ்க்கையும் அப்படி இருக்கணுமா? நீங்கள் தொட்டதெல்லாம் செழிக்கணுமா? நீங்கள் எதில் இருந்தாலும் அது ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கணுமா? தயவு செய்து ஆண்டவர் இயேசுவனுடைய வார்த்தைகளால் உங்கள் இதயத்தை நிரப்புங்க, உங்கள் சிந்தனையை நிரப்புங்க, உங்கள் மனசை நிரப்புங்க. எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை மனசில் வச்சு அசைப்போட்டு அந்த வார்த்தையின்படி உங்களை சுத்திகரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படும். நீங்கள் இந்த உலகத்தில் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய அசாத்தியமான காரியங்களை ரொம்ப எளிதாக ஆவியின் வல்லமை கொண்டு செய்வீங்க. இதைத்தான் திருத்துதர்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம்.
பேதுருவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம், பவுலினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய இறைவாக்கினர்கள், நற்செய்திய பணியாளர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யாரெல்லாம் இறை வார்த்தையால் நிரம்பியிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆவியின் வல்லமையினால் நிரம்பியிருக்கிறார்கள். நீங்களும் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளை வாசித்து அதை மனப்பாடம் செஞ்சு ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே செயல்படும். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஆர்டினரியான லைஃப்பை வாழ்கிறது? எக்ஸ்ட்ராடினரி லைஃப் உங்களுக்கு வேண்டாமா? பெற்றுக்கொள்ளுங்கள். விவிலியத்துக்கு, ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவருடைய வசனத்தை மனப்பாடம் செய்து அதை ஆழமாக நிறுத்தி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப் நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோட இணைந்து ஜெபிப்பீங்களா? ஒரு நிமிடம் கண்களை மூடி, முடிந்தவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் முழங்காலில் இருந்து இந்த ஒரு கருத்துக்காக, அபிஷேகத்தின் நிரம்பி இருக்கிற இந்த கருத்துக்காக நீங்க ஜெபிப்பீங்களா? உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. பெந்தகோஸ்து பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினீ. துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை, துயரமான உலகிலே சோர்ந்து போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. தாங்க வேண்டும் உந்தன் ஆவியா. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆம், இன்னக தந்தையே, உம்முடைய ஒரே திருமகனை எங்களுக்கு கொடையாக கொடுத்தமைக்காக, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் நடமாடுகிற காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்னதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் என் தந்தைக்கு போய் அவரிடமிருந்து அந்த துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் இந்த துணையாளர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் அவற்றை கடைபிடிக்கும்படி அவர் உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு துணையாளனாக இந்த தூய ஆவியானவரை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தாரே. அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்ட, அந்த வாக்களிக்கப்பட்ட ஆவியானவர் ஒவ்வொரு தடவை இறை வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுதும், இறை வார்த்தையை நாங்கள் மனப்பாடம் செய்து அதை கிரகிக்கும் பொழுதும், அதே ஆவியானவர் எங்களுக்கு கிடைக்கிறதற்காக, துணையாளர் எங்களுக்கு கிடைக்கிறதற்காக, எங்களுக்காக பரிந்துரை செய்கிற ஆவியானவர் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் இறை வார்த்தையை உதாசீனப்படுத்தி, இறை வார்த்தைக்கு நேரத்தை கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை நாங்கள் இறந்திருக்கிறோம். இனியும் அந்த தவறை நாங்கள் செய்யாதபடி, நாங்கள் ஒரு மகிமையின் வாழ்க்கையை வாழும்படி இப்பொழுது எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஒரே மகனினுடைய வார்த்தைகளால் எங்களை நிரப்பும். உமது ஒரே மகனுடைய ஆவியினால் எங்களை நிரப்பும். இந்த பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் உமக்கு சாட்சியாக வாழும்படி கட்டளையிடும். அற்புத அதிசயங்கள் எங்களை பின்தொடர்ந்து வர எங்களை ஆசீர்வதியும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு இரட்சகரின் பெயரால் தந்தையே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஒரு சில மணித்துளிகள் இந்த முழங்கால் பணியிருந்து இந்த மாண்புயர் கீதத்தை பாடுவீர்களா? நீங்கள் இந்த மாண்புயர் கீதத்தை பாடும் பொழுது அந்த வசனங்கள், அந்த வார்த்தைகள் கவனிச்சு பாருங்களேன். அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. ஆமா, இந்த புலன்களால் மனிதன், எங்களுடைய சென்சஸ், புலன்கள்லாம் சென்சஸ்,
என்னுடைய சென்ஸ்னால ஆண்டவரே நீங்கள் இந்த அப்பத்துக்குள்ளே இருக்கீங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால் விசுவாசத்தை கொடுங்க, விசுவாசம் இருந்தால் இந்த அப்பத்துக்குள்ளே என்னால் உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு ஜெபிக்கிற பாட்டு தான் இந்த மாண்புயர் கீதம். உங்களுக்கு தெரியுமா பைபிள் என்ன சொல்லுதுன்னு? எங்கே ஆவியானவர் இருக்கிறாரோ ஆவியானவர் அவங்களுக்கு விசுவாசத்தை கொடுப்பாரு. அப்போ பாருங்க, எங்கே இயேசுனுடைய வார்த்தை இருக்குதோ அங்கே ஆவி, எங்கே ஆண்டவருடைய ஆவி இருக்குதோ அங்கே விசுவாசம், எங்கே விசுவாசம் இருக்குதோ அங்கே அற்புதங்கள் அதிசயங்களை பின்தொடரும். அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தொடர முழந்தாளிலிருந்து மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஐ வாண்ட் யூ and the Lord Jesus Christ wants you to live a supernatural life. அசாத்தியங்களை சர்வசாதாரணமாக செய்து முடிக்கிற ஒரு வல்லமையின் வாழ்க்கையை நீங்கள் வாழ உங்களுக்காக ஜெபிக்கிறோம். God bless you. முழந்தாளிலிருந்து மாண்புயர் கீதம் பாடி இறை ஆசீரை பெற்றுக்கொள்ளலாமா? மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்தையாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம்மின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். என்றென்றும் தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
போற்றி இயேசுவே